ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இந்த 313 சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொடி கெண்டை, சின்ன கெண்டை மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது சீசனில் தான் கிடைக்கும், ஆனால் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. நம்ம பார்த்துடலாங்களா? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சு கரைச்சி அதிலேயே மிளகாத்தூள் குழம்பு வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதை கலந்து வச்சாச்சு தனியாக. இப்போது கடாய் வச்சு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவோம்ல, சோம்பு பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் வெந்தயம், கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்குன்னு வதக்கி நான் பூண்டு போடல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. பூண்டு உரிக்க டைமில் சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சு, வாங்கிட்டு வரல. பூண்டு வச்சுருந்தீங்கன்னா பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகா வதங்கிட்டு பின்னாடி தக்காளி வதங்கிட்டு பின்னாடி தேவையான மசாலா போடணும். நாங்கள் மீன் குழம்பு மசாலா தான் எடுத்துக்கிட்டோம். வறுவல்னு சொல்லிட்டேன், மீன் குழம்பு மசாலா. ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளியிலேயே குழம்பு மிளகாத்தூள் கரைச்சி வச்சிட்டோம். இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இந்த கெண்டை மீன் குழம்புக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு செய்வாங்க. சில பேர் ப்ளைனாக வச்சாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் ப்ளைனாகவும் வச்சுருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன், நெக்ஸ்ட்டு வரும். இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருந்து பார்த்திங்களா, புளியும் மிளகாத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுருந்ததை கரைசலாக ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுங்க பாருங்கள், மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு மீன். அப்போ தான் பிடிச்சாங்க. நம்ம இங்கே தெரியும், நம்ம கோலப்பஞ்சேரி ஏரின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சைடு, வில்லேஜ் சைடெலாம் குளம்னு சொல்லுவோம், குளங்குட்டை. இங்கே ஏரி மீன். இதெல்லாம் ஏரியில் பிடிச்சிட்டு வந்தாங்க, நிறைய இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீசரில் போகிறதுக்காண்டி எடுத்து வச்சிட்டோம். நல்லா உப்பு போட்டு 2-3 தடவை க்ளீன் நல்லா உரசி எடுத்துட்டாங்க. நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. கொச்சோடனே அந்த புளிக்கரசை கொச்சோடனே மீனை போட்டுடணும். மீனை போட்டு எடுத்துட்டு தேங்காய், நல்ல இளந்தேங்காவை எடுத்துங்க. முத்தின தேங்காய்லாம் இல்லை, இளந்தேங்காவை எடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காய், சின்ன தேங்காய் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம், அதனால் 1/2 மூடி தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். அரைச்சி வச்சு மீன் கொஞ்சம் வெந்த பதம் வந்தோடனே இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுதை ஊற்றி அப்படி எப்படின்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ருன்ட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நாளும் தட்டை போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் இன்னும் நல்லா நமக்கு கொதித்து அந்த தேங்காய் அதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக இருக்கும். அப்பப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துங்க, நல்லா கொதிக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையிலே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கெண்டை மீன் கிடச்சிச்சின்னா நான் சொன்ன மாதிரி இந்த தேங்காய் ஊற்றி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சோறை போட்டு கெண்டை மீன் உருளைக்கிழங்களோட சேர்த்து கெண்டை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெண்டை மீன் கிடைச்சா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதெல்லாம் கிடைக்காது, துட்டும் கம்மி, ரொம்பலாம் கிடையாது. அதனால் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க யாருக்குன்னா. அருமையாக இருந்துச்சு பார்த்துங்க மீன் குழம்பு. எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம். டேஸ்ட்டு நல்லா புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும், காரம் கம்மி. பாப்பாவும் சாப்பிட்டாங்க, நாங்களும் சாப்பிட்டோம். நல்ல டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. அவங்க